வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் செய்யலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு பொரியட்டும். ஒரு வரமிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நிலக்கடலை இருந்துச்சுன்னா நிலக்கடலே நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனு, அதில் 1/2 சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு நம்மள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு நான் ஒரு 4 முந்திரி பருப்பு போடுறேன். இது விருப்பம்தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை கொட்டிடலாம். இதுக்கு பச்சை மிளகா தான் நான் அதிகம் போட்டிருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி. வரமிளகாய் சும்மா 1 வாசனைக்காக போட்டிருக்கேன். சாதம் வெள்ளையாக இருக்கணும், வரமிளகாய் போட்டோம்னா செவந்துடும். அதனால் பச்சை மிளகாய் நம்ம அதிகம் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து தனியாக வேக வச்சு வடித்து உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் கொட்டி உப்பு போட்டு நம்ம கிளறிடலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம தேங்காவை கிளறிக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ 2 டம்ளர் சாதத்தை நல்லா சேர்த்துறேன். இப்போ இதை நம்ம கிளறிடலாம். அடுப்பை நிறுத்திடுவோம். கொத்தமல்லி தழை லேசாக தூவிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அனு கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.